அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கும் குரூப் 4 தேர்வுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. மிக குறைந்த கட்டணத்தில் வாரத்திற்கு 2 நாட்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியலில் யூனிட் 13, 14, 15 இந்த 3 யூனிட்டுமே அப் டு குரூப் 1 வரையும் பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்குது. அதே போல் 12th எக்கனாமிக் நியூ புக்கில் யூனிட் 5 and 6 இருக்கக்கூடிய கேள்வியும் 2024 டிசம்பர் மந்த்லேருந்து நடப்பு நிகழ்வு பகுதியிலேருந்து 10 கேள்வியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. கொஞ்சம் வேகமாக போகலாம். 130 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்ட விதி 29(2) தடையாக இருக்காது என்று குறிப்பிடும் சட்ட விதி எது? ஆர்டிகல் 15(4). இந்த வீடியோக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஜாயின் பண்ணிக்கோங்க. கேள்வி 2, அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு டேஸ் விதி தடையாக இருக்காது. ஆர்டிகல் 16(4). கேள்வி 3, இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் வெளியிட்ட ஆண்டு டிசம்பர் 18, 1992. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 4, பின்வரும் கூற்றோடு தொடர்புடையவர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் தலைச்சிறந்த சிந்தனையாளர்களுள் ஒருவர், நேர்மையான நீதி என்ற கருத்தியலின் அடிப்படையில் ஒரு நீதி கோட்பாட்டை உருவாக்கியவர், சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம் மற்றும் சுயமரியாதை என அனைத்தும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றவர், தனிமனிதன் எந்த ஒரு செயலோ அல்லது பண்போ மற்றவருக்கு பயனளிக்காத வகையில் இருக்குமாயின் அது அந்த சமூகத்தின் அநீதியான பண்பை காட்டுவதாக அமையும் என்று கூறியவர். இந்த 4 கூற்றுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரால்சன். கேள்வி 5, சாதி மத பாலின பேதமற்ற சமூகமே உயரிய சமூகம் என்று அறிவித்தவர் யார்? தந்தை பெரியார். கேள்வி 6, ஜான் ரால்ஸின் படைப்புகள் வெளியான ஆண்டுகளில் தவறானது எது? ஸோ நீதி கோட்பாடு 1971 வெளியாகிருக்கும். நேர்மையான நீதி என்ற நூல் 1985 வெளியானது. அரசியல் தாராளவியல் என்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா 93 வெளியானது. 92 தந்திருக்காங்க. 93 தவறு. மக்களின் சட்டம் 1993 வெளியானது. அப்போ இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 7, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. ஒரு சமூகத்தில் சில நபர்கள் கூட நியாயத்திற்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றி விளக்கியோர் அரிஸ்டாட்டில்னு தந்திருக்காங்க. அரிஸ்டால் கிடையாது. இந்த கூற்றை சொன்னது வந்து சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பார். சாக்ரட்டிஸ். கேள்வி 8, நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிரிவினரின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. 1953 அமைச்சிருப்பாங்க. ஜனவரி 29, 1953 அமைச்சாங்க. காக்கா கலேர்கர் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. மொத்தம் 1+10 மொத்தம் 11 உறுப்பினர்கள் இருப்பாங்க இதில். கேள்வி 9, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? சரியானது ஆப்ஷன் சி. முதல் உறுதிப்படுத்தும் ஆணை குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி அவர்களால் 1961 வெளியிடப்பட்டது. மற்ற 3 ஆப்ஷனும் தப்பாக இருக்குது. என்ன தவறுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அமெரிக்காவில் 5 ஆண்டுகளில் அமலான உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் மீது 2017 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கருப்பினத்தவர் வேலைவாய்ப்பு பெறுவது, அதாவது பணிகளில் கருப்பினத்தவர் பங்கு 0.10% அதிகரித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா 0.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பி ஆப்ஷன், உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களில் 1959 அறிமுகமானது. தப்பு. 1960 அறிமுகமாகியிருக்கும். 1964 மற்றொரு ஆணை வெளியிடப்பட்டது. தவறு. 1965 மற்றொரு ஆணை வெளியிட்டிருப்பாங்க. கேள்வி 10, சிவில் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1964. கேள்வி 11, இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1835. கேள்வி 12, ரைத்வாரி முறை பற்றிய கூற்றுகளை கவனி. 1, ரைத்வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு பணிக்கப்பட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். சரி. 2, தாமஸ் மன்றோ ரைத்வாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார். சரி. மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரி. கேள்வி 13, பின்வரும் கூற்றுகளை கவனி. சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை 1775 அறிவித்தது. ஸோ அறிவித்த ஆண்டு தப்பு. 1885 அறிவிச்சிருப்பாங்க.
செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரிமன் கிரே தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். சரி. 1891 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து பிரிட்டிஷ் அரசு வழங்கியது. 12 லட்சம் ஏக்கர் சரிதான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தந்திருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இயர் வந்து தப்பு. 1892 தந்திருப்பாங்க. இப்போ 3வது குற்று தவறு. பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் 1854 வெளியிட்டது. சரி. அப்போ இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 2, 4 சரியாக இருக்குது. மற்ற 1, 2, 4 சரி, 1, 3 தப்பாக இருக்குது. கேள்வி 14. தவறான இணையை தேர்வு செய்க. இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். 4 கூற்றில் 1. சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பறை பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு 1892. சரி. அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் இந்தியா வந்த ஆண்டு 1913. சரி. பிராமணர் அறிக்கையை வெளியிட்டவர் டாக்டர் சி நடேசனா? கிடையாது. சர் பி தியாகராயர் வந்து வெளியிட்டிருப்பார். இங்கே பிராமணர் அறிக்கையை வெளியிட்டது டாக்டர் சி நடேசன். கிடையாது, தவறு. தென்னிந்திய சுதந்திர சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. அப்போது 3வது இணை தவறாக இருக்குது. கேள்வி 15. உயர்கல்வியில் ஆங்கிலம், சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்க வேண்டும் என்ற நீதி கட்சி சார்பில் அரசுக்கு மனு அளிக்கப்பட்ட ஆண்டு 1915. கேள்வி 16. பின்வரும் கூற்றுகளை கவனி. அரசு பணியிடங்களில் வகுப்பாறு இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் 1920 நிறைவேற்றப்பட்டது. வகுப்பாறு இடஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. ஸோ வகுப்பாறு வந்து இடஒதுக்கீடு எப்போ தந்தாங்கன்னா 1921 தான் தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. இங்கே 20 தவறு. 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்பாறு பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை தந்தை பெரியார் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் தீர்மானம் நிறைவேற்ற மாட்டாங்க. கேள்வி 3வது கூற்று. வகுப்பாரி தீர்மானத்தை முன்மொழிந்தவர் டாக்டர் சி நடேசனாரா? கிடையாது. வகுப்பாரி தீர்மானத்தை முன்மொழிந்தது சர் ஆர்கே சண்முகம். ஆர்கே சண்முகம் தான் முன்மொழிஞ்சிருப்பார். வகுப்பாரி தீர்மானத்தை கொண்டு வந்தவர் முனிசாமி. வகுப்பாரி தீர்மானத்தை வழிமொழிந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சண்முகம் கிடையாது, டாக்டர் சி நடேசனார் வந்து வழிமொழிஞ்சிருப்பார். தீர்மானத்தை கொண்டு வந்தது முனிசாமி, முன்மொழிந்தவர் ஆர்கே சண்முகம், வழிமொழிந்தவர் நடேசனார். இங்கே மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 சரியாக இருக்குது. அடுத்து வந்து 4 சரியாக இருக்குது. இப்போ சரியானது 2, 4 சரி, மற்ற 3 தவறாக இருக்குது. கேள்வி 17. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மையெல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்றே கொண்டாடும் என்று குறிப்பிட்டவர் யார்? ஆர்கே சண்முகம். வகுப்பாரி தீர்மானத்தை பற்றி கூறும்போது எங்கள் மக்கள் வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் டாக்டர் சி நடேசனார். கேள்வி 19. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1928 ரா முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. சரி. செண்பகம் துரைராஜன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு 1951 வழக்கு தொடர்ந்தார். சரி. தமிழ்நாட்டில் 1951 முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டோருக்கு 5% என இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. தப்பு. ஸோ 1951 பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் பிசி கேட்டகரிக்கு வந்து 25%, எஸ்சி கேட்டகரிக்கு 16% ஒதுக்கியிருப்பாங்க. இங்கே 15 இருக்குது. இப்போ தவறாக இருக்குது. 4. சட்டநாதன் அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் 1971 பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% இடஒதுக்கீடு வரம்பு மாற்றியமைக்கப்பட்டது. சரி. அப்போ இங்கே சரியானது சரி, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 20. யாருடைய ஆட்சியின் போது மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார்? விபி சிங் ஆட்சியின் காலத்தில் தான். கேள்வி 21. முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அரசியல் சட்டப்பிரிவு 31(c)னை பயன்படுத்தி தனிச்சட்ட மசோதா ஒன்றினை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய ஆண்டு டிசம்பர் 30, 1993. கேள்வி 22. தமிழ்நாடு இடஒதுக்கீடு பற்றிய பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு குறித்த தமிழ்நாடு அரசின் தனிச்சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஜூலை 19, 1994 ஒப்புதல் அளித்தார். சரி. 69வது சட்ட இடஒதுக்கீடு உரிய சட்ட பதிப்பினை பெற்று 9வது அட்டவணையில் சேர்த்தது 77வது சட்ட திருத்தத்தின் மூலமாக. தப்பு. ஸோ 76வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் சேர்த்திருப்பாங்க 9வது அட்டவணையில். 2வது குற்று தவறாக இருக்குது. 3வது குற்று.
தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1992 நவம்பர் 16 முதல் முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1992 நவம்பர் 16 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வியும் கூட. அப்போ இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 சரியாக இருக்குது. கேள்வி 23. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சட்ட விதி 340 படி பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. 3 ஆணையங்களை அமைத்தது மத்திய அரசு. தப்பு. 2 ஆணையங்களை தான் அமைச்சிருப்பாங்க. முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அனுமதிராவ் தலைமையில் அமைக்கப்பட்டது. கிடையாது. காக்கா கலிர்கர் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. 2வது ஆணையம் 1979 பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் தலைமையில் அமைக்கப்பட்டது. சரி. அப்போ இங்கே சரியானது சரி, இங்கே தவறானதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தவறானதை பொறுத்தவரையும் 2, 3 தவறாக இருக்குது. இங்கே கேள்வி என்னென்னா தவறானது. அந்த தவறானது எது சரினா 2, 3 தவறாக இருக்குது. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? நம் இரத்தத்தையும் வேர்வையும் தவிர இழப்பதற்கு ஏதுமில்லை என்று ஸ்டாலின் கூறினார். சரி. தேசங்களின் வளம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதிய ஆடம் ஸ்மித் எழுதினார். சரி. தோட்டாக்களால் அல்ல வாக்குச்சீட்டினால் என ஸ்டாலின் கூறினாரா? கிடையாது. மாவோ சொல்லியிருப்பார். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி டி ஆப்ஷன் பாருங்கள். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்ற புகழ்பெற்ற உரையை ஆற்றிய மார்ட்டின் லூதர் கிங். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 கொஸ்டினில் 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். 11th புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்ற புகழ்பெற்ற உரையை ஆற்றியவர் மார்ட்டின் லூதர் கிங். புக் பேக் கொஸ்டின் தான். இப்போ அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண புக்கில் வந்து இருக்காது. ஆனால் பழைய புத்தகத்தில் பழைய ஓல்டு வெர்ஷனில் இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸில். கேள்வி 25. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. 1. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். எப்போ? 1925 தோற்றுவித்தார். நீதி கட்சி 1916 நவம்பர் 20 தோற்றுவிக்கப்பட்டது. திராவிடர் கழகம் தோற்றம் 1914. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கம் வந்து 1916. அப்போது கால வரிசைப்படி சரியானது பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1. சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 26. பின்வரும் கூற்றுகள் தவறானது எது எவை? மாண்டேகு சென்சோர் சீர்திருத்தங்கள் 1919. சரி. ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சர் அமைக்கப்பட்டது 1937. சரி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது 1937. சரி. சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 1945 கிடையாது. 1944 நடந்திருக்கும். அப்போது 4 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 27. பொறுத்துக. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 49. சென்னை மாகாணத்தில் தா பிரகாசம் தலைமையில் காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்த ஆண்டு 1946. ஓபி ராமசாமி முதலமைச்சரானது 1947. பி குமாரசாமி ராஜா தலைமையில் அமைச்சர் அமைந்தது 1949. சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 28. தவறான இணை எது? மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது 1956. சரி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடைபெற்றது. சரி. CN அண்ணாதுரை காலமானது 1969. சரி. மாநில தன்னாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 73 கிடையாது. 1974 தமிழ்நாட்டில் மாநில தன்னாட்சி தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 29. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? சென்னை மாகாணம் கிபி 1800 உருவாக்கப்பட்டது. தப்பு. 1801 உருவாக்கியிருப்பாங்க. சென்னை மாகாணமானது 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் தற்பொழுதுள்ள மாநிலங்களான ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடப்பகுதி முழுவதும் மற்றும் லட்சத்தீவு ஒன்றிய பிரதேசம் ஆகியவை உள்ளடக்கிய பகுதிகளாகும் சென்னை மாகாணம் அன்றைய காலகட்டத்தில். சரி. திராவிடன் என்ற வார்த்தை அறிஞர்கள் மற்றும் தமிழர் அல்லாதோர், ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது. சரி. இப்போ கேள்வி என்ன? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 சரியாக இருக்குது. 1 தவறு. கேள்வி 30. தவறான இணை எது? பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் 1810 மெட்ராஸில் கலெக்டர் ஆனார். சரி. புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை 1813 பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் தொடங்கினாரா? தப்பு. 1812 தான் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை தொடங்கியிருப்பார். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. அறத்துப்பாலின் 18 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் எல்லிஸ் மொழிபெயர்த்தார். சரி. அலெக்சாண்டர் டங்டம் காம்பெல் அவர்களது தெலுங்கு இலக்கணம் என்ற நூலுக்கு எல்லிஸ் எழுதிய முன்னுரையில் தென்னிந்திய மொழிகளின் திராவிட சான்று என்பதனை விளக்கியிருந்தார். சரி. கேள்வி 31. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 3 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருத மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை அல்ல என்றும் அவற்றை திராவிட மொழி குடும்பம் என வகைப்படுத்தலாம் என்று கால்டுவெல் விளக்கியிருந்தார். தப்பு. யார் சொல்லியிருப்பார்னா எல்லிஸ் சொல்லியிருப்பார். தொன்மையான தமிழை முதன்மையாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தில முதன்முதல் வெளியிட்டவர் ஜி போப் கிடையாது, எல்லிஸ். எல்லிஸை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என்று அயோத்திதாசர் பாராட்டினார். சரி.
அப்போ தவறானது 1, 2 தவறாக இருக்குது. கேள்வி 32. ராபர்ட் கால்டுவெல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1838 சமய பணிக்காக திருநெல்வேலி பகுதியை வந்தடைந்தார். சரி. திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் 1856 வெளியிட்டார். சரி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருத மொழி குடும்பத்தைச் சேராதவை, திராவிட மொழி குடும்பம் என்று வகைப்படுத்தக்கூடியவை என்பதை தகுந்த சான்றுகளுடன் நிறுவினார். சரி. 1816 எல்லிஸ் அவர்களால் முன்மொழியப்பட்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை 1856 ஒப்பிலக்கணம் மூலம் உறுதிப்படுத்தியவர். சரி. ஸோ 32க்கு அனைத்துமே சரி. கேள்வி 34. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் மகாத்மா ஜோதிபா பூலே. கேள்வி 34. பின்வரும் கூற்றுகளை கவனி. சென்னை வாழ் மக்கள் சங்கத்தை 1852 கஜ்லு லட்சுமி நரசு செட்டி தொடங்கினார். சரி. 1913 ஆண்டில் ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் திரு சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் என்பவர் அளித்த புள்ளியியல் விவரமானது மக்கள் தொகையில் 3% மட்டும் அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளும் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்தார். சரி. 1916 டாக்டர் டி.எம். நாயர், சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் சி. நடேசனார் போன்றவர்கள் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினர். சரி. 1919 ஆண்டு மாண்டேகு சென்ஸ்போர்ட் சீர்திருத்தமானது மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது எவைனா அனைத்துமே சரிங்க. கேள்வி 35. தவறான இணை எது? சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்பராயலு. சரி. சென்னை மாகாணத்தில் 21 பக்தவச்சல பாரதி முதலமைச்சர் ஆனார். தப்பு. 1921 முதலமைச்சராக ஆனது பனகல் ராஜா முதலமைச்சராக இருந்திருப்பார். இப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. நீதி கட்சி 21 முதல் 37 வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது. சரி. முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. சரி. கேள்வி 36. சரியான இணையை தேர்வு செய்க. நீர்ப்பாசனங்கள் திட்டம் உருவாக்குனது 1923. சரி. அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவானது 1926. அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவானது 1929. சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது 1925. கேள்வி 37. பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக்குவது. ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என பெரியார் கருதினார். சரி. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றார் என்பதால் சிறைப்பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார் பெரியார். சரி. 1939 ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 39 கிடையாது, 38 சிறையில் இருந்திருப்பார். அப்போவே நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இப்போ 3வது கூற்று தவறு. 4. காங்கிரஸ் கட்சி நிறுவிய சேரன் மாதேவி குருகுலத்தில் நடந்த சாதிப்பாடு எதிராக பிரச்சாரம் செய்தார். சரி. அப்போ இங்கே எது கேள்வி என்னென்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறாக இருக்குது. 1, 2, 4 சரியாக இருக்குது. 38வது கேள்வி. முதலாவது சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடந்த ஆண்டு 1929. 39. பின்வரும் நிகழ்வோடு தொடர்புடையவர் யார்? முழுமையான மதுவிலக்கு கொண்டு வந்தவர். 2. ஜமீன்தாரி முறை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தினார். 3. ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவுக்கு இருக்கும் தடையை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்தார். ராஜாஜி. சென்னை மாகாண முதலமைச்சர்கள் பட்டியலில் காலமுறையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. பி. முனுசாமி, சுப்பராயன், பனகல் ராஜா, சுப்பராயலு. அப்போ சென்னை மாகாணத்தில் முதல்ல முதலமைச்சர் வந்து ஏ. சுப்பராயலு 1920 to 21. 2வது பனகல் ராஜா 1921 to 26. 3வது சுப்பராயன் இருந்திருப்பார் பதவியில் 26லேருந்து 30 வரை. 4 முனுசாமி 1930லேருந்து 32 வரை இருந்திருப்பார். அப்போ சரியான காலவரிசை 4, 3, 2, 1. கேள்வி 41. பின்வரும் முதலமைச்சர் பட்டியலில் தவறானதை தேர்வு செய்க. தவறானது பக்தவச்சலம். பக்தவச்சலம் பார்த்தீங்கன்னா 1963லேருந்து 67 வரை வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே மற்ற PS குமாரசாமி இப்போ முதலமைச்சர் இருந்தது 49 to 52, ராஜாஜி 52 to 54, அண்ணாதுரை 67 to 69. மற்ற ஆப்ஷன் சரியாக இருக்குது. கேள்வி 42. 1944 ஆண்டு சேலம் மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. கேள்வி 43. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? திராவிட நாடு திராவிடர்கள் என முழக்கமிட்டவர் அண்ணாவா? கிடையாது, பெரியார். திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கான தனி திராவிட நாடு கோரியவர் பெரியார். சரி. 1965 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு 343 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 343 கிடையாது, ஆர்டிக்கல் 313 படி
313 பேர் தான் இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியை மாற்றிருப்பாங்க. எப்போ? 1965 ஜனவரி 26. ஸோ 1965 ஜனவரி 26ஆம் நாளே நீதி கட்சி துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்ததா? நீதி கட்சி கிடையாது, திமுக வந்து துக்க தினமாக அனுசரிச்சிருப்பாங்க. அப்போது 4வது குற்று தவறு. அப்போது கேள்வி என்னென்னா, பின்வரும் குற்றங்கள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 2 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 44, தவறான இணையை தேர்ந்தெடு. ஏ சுப்பராயலு 1920 to 21, பனகல் ராஜா 21 to 26, சுப்பராயன் 26 to 30 வந்துக்கணும். இங்கே 31ன்னு தந்திருக்காங்க. சுப்பராயன் பதவியில் இருந்தது 1926 to 30. அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. பி முனுசாமி 30 to 32 சரியாக இருக்குது. கேள்வி 45, பின்வரும் முதலமைச்சர்களில் காலவரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. ஸோ காமராஜர்னாவே நமக்கு நல்லாவே தெரியும். காமராஜர் 1954 to 63 வரை இருந்தார். எம் பக்தவச்சலம் 1963லேருந்து 67. சிஎன் அண்ணாதுரை 67 to 69. கருணாநிதி 69 to 71 வரை இருந்திருப்பார். அப்போ சரியான காலவரிசை 1, 2, 3, 4. கேள்வி 46, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? திமுக 1949 உருவாக்கப்பட்டது. கேள்வி 47, சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காக மக்கள் இல்லை என்று கூறியவர் காமராசர். கேள்வி 48, சென்னை மாகாணத்தின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரை வழிநடத்தியவர் ராஜாஜி. கேள்வி 49, எந்த ஆண்டு மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1969. கேள்வி 50, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ தவறானது எதுன்னு பார்க்கலாம். 1957 திமுக தேர்தல் அரசியல் நுழைய தீர்மானித்தது. சரி. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை கலைஞர் மு கருணாநிதி நடைமுறைப்படுத்தினார். தப்பு. இருமொழிக் கொள்கையை வந்து கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா கொண்டு வந்திருப்பார். அறிஞர் அண்ணா தந்திருப்பார். அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. அண்ணாதுரை முதன்முறையாக மலிவிலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சரி. குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை காமராசர் அறிமுகப்படுத்தினார். சரி. கேள்வி 51, தமிழ் முடியாட்சியின் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்றுநோக்கியர். தமிழ் முடியாட்சியின் பாண்டியர்கள் காலத்தில் ராஜதந்திர வரலாற்றை உற்றுநோக்கியர் ஸ்ட்ராபோ. 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைப்பு என்பதை அளித்தவர் யார்? காரவேலர். தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை விவரிக்கும் நூல் எது? அகநானூறு. கேள்வி 54, பொருந்தாதது எது? சோழர்களின் தலைநகர் உறையூர். சரி. பாண்டியர்களின் தலைநகர் மதுரை. சேரர்கள் வஞ்சி. பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கு, கொங்கு நாடுன்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 55, பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. யாருடைய கல்வெட்டில் முத்துக்குளித்தல் கராத்திகர் பற்றியும் மற்றும் முதன்மை எழுத்தர் கனத்திகன் பற்றியும் கூறப்பட்டுள்ளது? பாண்டியர்களுடைய கல்வெட்டில். கேள்வி 57, பல்லவர்களின் சின்னம் எது? சிங்கம். ஆல்ரெடி கேட்டு வச்சிருக்காங்க. 58, அரசியல் 5, அமைச்சியல் 5, உருவவியல் 2, ஒன்று ஒன்கூல் என்ற பாடலை பாடியவர் போக்கியார். கேள்வி 59, அரசனின் இயல்பை பற்றி கூறும் அதிகாரம் எண்ணிக்கை 25. கேள்வி 60, நிலவும் வான்மீனும் காற்றும் என்ற நூலை எழுதியவர் பாரதியார். பாரதியார் பற்றிய கூற்றுகள் தவறானது எது? 1907 சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். 7 வெளியிட்டுக்க மாட்டார், 1908 தான் வெளியிட்டார் சுதேச கீதங்கள் எனப்படும் பாடலை. அப்போது தவறானது ஆப்ஷன் ஏ தவறாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் சரி. 1904 சுதேசமித்திரன் என்ற பத்தியில் துணை ஆசிரியராக தொடங்கியிருப்பார். 1906 மே மாதம் இந்தியா எனப்படும் ஒரு இதழை புதிய இதழை தொடங்கியிருப்பார். பாலபாரதா என்கிற ஆங்கில மாத இதழையும் பாண்டிச்சேரியில் சூரியதீப் என உள்நாட்டு வார இதழையும் வெளியிட்டிருப்பார் பாரதியார். கேள்வி 62, ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே உலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் பாரதியார். கேள்வி 63, பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? 1, 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றியதுடன் இதற்கான ஒரு குழுவை அமைத்தது. சரி. 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. சரி. சுயமரியாதை இயக்கத்தினை சுயமரியாதை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றியவர் பெரியாரா? கிடையாது, மா சிங்காரவேலர் மாற்றிருப்பார். 3வது குற்று தவறு. மா சிங்காரவேலர் காங்கிரஸ் பேர் இயக்கம் தொழிலாளர் அமைப்புகளை ஆதரிக்க வேண்டும் என்று 1919 தலைமைக்கு தந்தி அனுப்பினார். 1920 தான் தலைமைக்கு தந்தி அனுப்பியிருப்பார். அப்போ சரியானது 1, 2 சரியாக இருக்குது, 3, 4 தவறு. கேள்வி 64, இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை 1923 மே 1 நடத்தி காட்டியவர் மா சிங்காரவேலர் சென்னையில். கேள்வி 65, பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? 1925 கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு எம்.என். ராய் தலைமையில் நடைபெற்றது. ஸோ இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு மா சிங்காரவேலர், அதாவது எம் சிங்காரவேலர் தலைமையில் தான் நடந்திருக்கும். அப்போ தவறான இணை ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது.
வன்முறையற்ற மார்க்சிய பதவியை வலியுறுத்தி பேசினார் சிங்காரவேலர். சரி. மா. சிங்காரவேலர் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராக இருந்தார். சரி. தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி மா. சிங்காரவேலர். கேள்வி 66. தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்றவர் தந்தை பெரியார். தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்று சொன்னது தந்தை பெரியார். கேள்வி 67. 66 கொஸ்டின் பாலிட்டியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 67. பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று கூறியவர் யார்? பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்புன்னு சொன்னது மில்டன் ஃப்ரெட்மன். இடையீட்டு கருவி எது? பணம். கேள்வி 69. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. பணம் எதை செய்கிறது? அதுவே பணம் சொன்னது க்ரௌத்தரா? கிடையாது, வாக்கர் தான் சொல்லியிருப்பார். பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை மதிப்பினை இருப்பு வைத்தல் அது ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணமாகும். ஒரு பரிமாற்ற சாதனமாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் எதுவும் பணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் அது மதிப்பின் அளவையாகவும் மதிப்பின் நிலைக்கலான இருக்கிறதுன்னு சொன்னது வாக்கரானா? கிடையாது. யார் சொல்லியிருப்பார்னா க்ரௌத்தர் சொல்லியிருப்பார். 2 ஆப்ஷனுமே மாறி தந்திருக்காங்க க்ரௌத்தர். அப்போது 1, 2 தவறாக இருக்குது. கேள்வி 70. பண்டமாற்று முறை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சுமேரிய பழங்குடியினரால் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டதா? சுமேரிய பழங்குடியினர் கிடையாது. மெசபடோமிய பழங்குடியினரால் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. அப்போ கூற்று 1 தவறு. பொனிசியர்களால் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. சரி. பாபிலோனியர்கள் பண்டங்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினர். அப்போது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறானது எதுனா 1 மட்டும்தான் தவறாக இருக்குது. கேள்வி 71. தவறான இணை எது? உலோக பணத்திட்டம், தங்கம், வெள்ளி. சரி. பொன் திட்டம். ஒரு பண அலகின் வாங்குதிறன் அப்பொன் பணத்தின் எடை அளவுக்கு சமமாக நிர்வகிக்கப்பட்டு வந்தது. சரி. வெள்ளி திட்டம். ஒரு பணத்தின் அலகு குறிப்பிட்ட அளவிலான வெள்ளி உலோகத்தின் மதிப்பிற்கு ஈடானாக இருந்தது. சரி. காகித பணத்திட்டம். பணத்திற்கு ஈடான மதிப்பினை உலோகமாக மாற்ற முடியும். காகித பணத்திட்டத்தில் பணத்திற்கு ஈடான மதிப்பினை உலோகமாக மாற்ற முடியாது. இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 72. கட்டளை பணத்திட்டம் என்று அழைக்கப்படுவது காகித பணத்திட்டம். கேள்வி 73. வட்டி விகிதம், விலைவாசி ஆகியவற்றை நிர்ணயிப்பது டேஸ் முக்கிய பங்காற்றுகிறது? பண அளிப்பு முக்கிய பங்காற்றுகிறது. கேள்வி 74. தவறானது எது? M1 என்பது காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்புகள். சரி. M2 என்பது M2 M1 + அஞ்சலக சேமிப்பு, வங்கியின் சேமிப்பு வைப்புகள். சரி. M3 M1 + அனைத்து வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் உள்ள கால வைப்பா? M3 என்பது M2 + அனைத்து வணிக வங்கிகளும் கூட்டுறவு வங்கிகள் உள்ள கால வைப்புன்னு வந்திருக்கணும். இங்கே M1 தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. M4 என்பது M3 + அஞ்சலகத்தில் அனைத்து வைப்புகள் ஆகும். சரி. இதை ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. குறுகிய பணம் என்று அழைக்கப்படுபவை M1 M2. அதே M3 M4 என்பது பரந்த நிலை பணம்னு சொல்லலாம். கேள்வி 76. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். டி. உதயகுமாரால் வடிவமைக்கப்பட்ட புதிய பண குறியீடு டேஸ் ஆண்டில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஜூலை 15, 2010 தான் ஆர் என்ற குறியீடு, இந்தியாவுக்கான குறியீடு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கேள்வி 77. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. ரொக்க வைப்பு விகிதம், 2. ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், 3. ரொக்க இருப்பு விகிதம், 4. சட்டப்படியான நிர்ம விகிதம் பற்றி கூற்று தந்திருக்காங்க. இந்த 77க்கு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. ரொக்க வைப்பு விகிதம் என்பது பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம், வங்கி வைப்புகள் பணம் என்ற விகிதத்தை குறிக்கும். ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் என்பது வங்கி தனது பாதுகாப்பு பட்டத்தில் வைத்திருக்கும் இருப்பு, மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பும் மொத்த வைப்புகள் என்ற விகிதம். அடுத்து ரொக்க இருப்பு விகிதம் CRR, கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை பொறுத்தவரையும் வங்கியில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு, வங்கிகளில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் என விகிதம். சட்டப்படியான நீர்மை விகிதம் SLR, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மைத்தன்மையிலான சொத்துக்கள், வணிக வங்கிகள் இருக்கும் மொத்த கேட்பும் கால வாய்ப்புகள் என்ற விகிதம். மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஏரியா கூட. அனைத்துமே சரி. கேள்வி 78. பண அளவு கோட்பாட்டை டாவன்செட்டி என்ற இத்தாலிய அறிஞரால் எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது? 1588. பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலின் ஆசிரியர் இர்விங் பிஷர் 1911 வெளியிட்டிருப்பார் இந்த நூலை. கேள்வி 80. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது அவை? 1. பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பு ஆகும். சரி. பணவீக்கம் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் பொது விலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் காட்டுகிறது. சரி. தவளும் பணவீக்கம் மிக குறைவான எளிமையான விகிதத்தில் பணவீக்க விகிதம் இருப்பதாகும். சரி. இது நீண்ட காலத்தில் விலைவாசி உயர்வதை மக்கள் எளிதாக உணர முடியாத அளவில் இருக்கும் பணவீக்கமாகும்.
நடக்கும் பணவீக்கம் என்பது மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கத்தில், அதாவது 3லேருந்து 9 விழுக்காடு அளவில் இருப்பது நடக்கும் பணவீக்கம்னு சொல்லலாம். ஸோ அனைத்துமே சரி. கேள்வி 81. பின்வரும் கூற்றுகள் தவறானது எது எவை? 1. குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை பணவீக்கம்னு சொன்னது கிரிகரியா? தப்பு. யார் சொல்லியிருப்பார்னா கோல்பன் சொன்னார். கோல்பன். குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்துன்னு சொன்னது கோல்பன். வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் பணவீக்கம்னு சொன்னது கோல்பன். ஆனால் கிடையாது, கிரிகரி சொல்லியிருப்பார். வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் பணவீக்கம்னு சொன்னது கிரிகரி. அப்போது 1, 2 தவறாக இருக்குது. கேள்வி 82. ஆண்டு பணவீக்க விகிதம் 10 முதல் 20 விழுக்காட்டு இருந்தால் அது ஆண்டு பணவீக்க விகிதம் 10 to 20% இருந்தால் அது ஓடும் பணவீக்கம்னு சொல்லலாம். கேள்வி 83. எந்த பணவீக்கத்தை கீன்ஸு உண்மையான பணவீக்கம்னு சொல்லியிருப்பார்? தாவும் பணவீக்கத்தை தான் கீன்ஸு உண்மையான பணவீக்கம்னு சொல்லியிருப்பார். 20 to 100% இருக்கிறதா தாவும் பணவீக்கம்னு சொல்லலாம். கேள்வி 84. பணவீக்கத்தை தீர்மானத்தில் முக்கிய பங்கு வகிப்பவை. பணவீக்கத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தேவை அளிப்பு. கேள்வி 85. பணவீக்க காலத்தில் பயனடைபவர் யாருன்னா கடன் பெற்றவங்க. கேள்வி 86. பணவாட்டத்தின் முக்கியமான இயல்புகளில் தவறானது. பணவாட்டத்தின் முக்கிய இயல்புகள்னால் விலைவாசி உயர்வா? தப்பு. விலைவாசி குறையணும், குறைந்த பண அளிப்பு, வேலைவாய்ப்பின்மை இருக்கும். பணவாட்டத்தின் இயல்புகள்னால் விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு, வேலைவாய்ப்பின்மை. இங்கே விலைவாசி உயர்வுன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 87. உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் விழுக்காட்டையும் கொண்ட நல்ல வணிக காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தையும் கொண்ட கெட்ட வணிக காலங்களை உள்ளடக்கியது வணிகச் சூழல் என்று கூறியவர் J.M. கீன்ஸ். வட்டி, லாபம், கூலி ஆகியன மிக குறைந்த அளவில் இருக்கும் வணிக சுழற்சி மந்தம் என்பர். பணம் என்பது அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். கேள்வி 90. M1 M2 ஆகிய இரண்டிற்குள்ள வேறுபாடு. அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள். கேள்வி 91. MV என்பது சட்டப்படியான பண அளிப்பு. கேள்வி 92. கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டும் அதிகரிப்பது டேஸ் பணவீக்கம் எனப்படும். கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டும் அதிகரிப்பது செலவு உந்து பணவீக்கமாகும். கேள்வி 93. டேஸ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது. தவளும் பணவீக்கம். கேள்வி 94. வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் என்று கூறியவர் யார்? வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் என்று கூறியவர் கல்பர்ட்சன். கேள்வி 95. தவறான இணையை தேர்ந்தெடு. உலகின் முதல் கடன் நிதி வழங்கும் வங்கி வெனிஸ் வங்கி 1157 தொடங்கினாங்க. சரி. உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் நாட்ரிக்ஸ் வங்கி. சரி. இங்கிலாந்து வங்கி தொடங்குது 1694 தொடங்கியிருப்பாங்க. 95 இருக்குது. தப்பு. பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி 1864 வெளியிட்டிருப்பாங்க. அப்போது தவறான இணை எதுனா 3 மட்டும் தவறு. கேள்வி 96. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? பன்னாட்டு நிதிய மாநாடு பிரசல்ஸ் நகரில் 1920 நடத்தப்பட்டது. சரி. தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 21 தொடங்கியிருப்பாங்க. இங்கே 22ன்னு தந்திருக்காங்க. 21 தான் தொடங்கினாங்க. சீன மைய வங்கி 29 தொடக்கம். தப்பு. சீன மைய வங்கி 28 தொடங்கியிருப்பாங்க. அப்போ சரியானது 1 மட்டும்தான் சரி, 2, 3 தவறாக இருக்குது. கேள்வி 97. தவறான இணையை தேர்வு செய்க. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1935 தொடங்கப்பட்டதா? தப்பு. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934 தொடங்கியிருப்பாங்க. இப்போ தவறான இணை ஆப்ஷன் ஏ. அதே இந்திய ரிசர்வ் வங்கி 34 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சிலோன் மைய வங்கி 1950, இஸ்ரேல் மைய வங்கி 1954. இந்திய வங்கிகள் தொடர்பான கூற்றுகள் சரியானது எது எவை? இந்துஸ்தான் வங்கி இந்தியாவின் முதல் வங்கியாக 1771 தொடங்கப்பட்டது. தப்பு. இந்துஸ்தான் வங்கி இந்தியாவின் முதல் வங்கி 1770 தொடங்கியிருப்பாங்க. 3 பிரசிடென்சி வங்கிகள் 1922 ஒருங்கிணைக்கப்பட்டது. தவறு. 1921 ஒருங்கிணைச்சிருப்பாங்க. இந்திய இம்பீரியல் வங்கி இந்திய ஸ்டேட் வங்கி என 1955 பெயர் மாற்றப்பட்டது. சரி. அப்போ சரியானது 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 99. பொறுத்துக. வங்காள வங்கி எப்போ தொடங்கினாங்க? 1806. மும்பை வங்கி 1840. சென்னை வங்கி 1843. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுரிமையாக்கப்பட்டது 1949 ஜனவரி 1. இப்போ சரியான விடை 4, 3, 2, 1. பாம்பே. கேள்வி 100. பின்வரும் கூற்றுகளை கவனித்து அவற்றில் தவறானதை தேர்வு செய்க. 1. அமெரிக்காவில் 2008-2009 பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. தப்பு. அமெரிக்காவில் 2007, 2008 தான் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி 2018-19 ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு 68 கோடி வழங்கியுள்ளது. சரி. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1, 1935 ஆண்டு முதல் ரிசர்வ் வங்கி தனது பணியினை தொடங்கியது. சரி. இந்திய ரிசர்வ் வங்கி ஜனவரி 1949 நாட்டுரிமையாக்கப்பட்டது. கேள்வி என்ன?
தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 101. NBFI விரிவாக்கு தருக. நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். கேள்வி 102. வங்கிகள் முறைப்படுத்தல் சட்டம் டேஸின் படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமை பெற வேண்டியது அவசியம். பிரிவு 22 படி. கேள்வி 103. இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கூற்றுகள் சரியானது எது? 1. 1937 தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றினாங்க. முதல் ஆளுநர் ஓஸ்போர்ன் ஸ்மித். 2025 படி தற்போதைய ஆளுநர் சக்திகாந்த தாஸா. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. 3 தப்பு. ஒரு ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர்கள், மைய அரசாணை கூட மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளனர் இந்திய ரிசர்வ் வங்கியில். சரி. அப்போது கேள்வி என்ன? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 4 சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. 104. ஒரு ரூபாய்க்கு டேஸ் செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் ஷெர்ஷா சூரி ரூபாயை வெளியிட்டார். 40 என்ற செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் ஷெர்ஷா சூரி ரூபாயை வெளியிட்டிருப்பார். கேள்வி 105. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியானதை தேர்வு செய்க. 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை தொடங்கியது. சரி. சமஸ்கிருத சொல்லான ரௌப்பியாவிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. சரி. ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு 18 மொழியில் எழுதப்பட்டிருக்கும். முன்பக்கத்தில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும், பின்பக்கத்தில் மற்ற 15 மொழிகள். ஸோ ஒவ்வொரு ரூபாய் நோட்டு, எல்லா ரூபாய் நோட்லையும் பார்த்தீங்கன்னா 17 மொழிகள் எழுதியிருப்பாங்க. முதல் பக்கத்தில் ஃபஸ்ட் பேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி. மீதி பேக் சைடு வந்து 15 லாங்குவேஜ் இருக்கும். அப்போ இங்கே 18ன்னு தந்திருக்காங்க. அது மட்டும் தவறு. அப்போது சரியானது 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 106. அயல்நாட்டு செலாவணி மேலாண்மை சட்டம் ஃபெமா ஆக்ட் 1999. செலுத்தல் மற்றும் தீர்வு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. 108. பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? இந்திய ரிசர்வ் வங்கி 1996 வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது. RBI வந்து 1995 தான் வங்கி குறை தீர்ப்பாயத்தினை ஏற்படுத்தியிருக்கோம். அப்போது ஏ ஆப்ஷன் தவறு. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. BCSBIனா பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா சரி. ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சரி. வங்கி நெறிமுறை சட்டம் 1949 சரி. கேள்வி 180. வணிக வங்கிகளிடம் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வாய்ப்புகளிலும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை மைய வங்கியில் இருப்பாக வைப்பது மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பர். கேள்வி 110. பின்வரும் கூற்றுகள் சரியானதை தேர்வு செய்க. மைய வங்கி தனது அதிகாரமான ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் வணிக வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்துகிறது. சரி. ரொக்க இருப்பு விகிதம் அதிகமாக இருந்தால் வணிக வங்கிகளின் கடன் உற்பத்தி குறைவாகவும், ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் கடன் உற்பத்தி அதிகமாக இருக்கும். சரி. மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதலாக ஆடம் ஸ்மித் பரிந்துரைத்தார். தப்பு. மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதலாக JM கீன்ஸ் பரிந்துரைச்சிருப்பார். மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை அமெரிக்க மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் வங்கி சிஸ்டம் முதலில் அமல்படுத்தியது. சரி. கேள்வி என்ன? சரியானது கேட்டிருக்காங்க. அப்போது 1, 2, 4 சரி. கேள்வி 111. பிணை பரிவர்த்தனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. கேள்வி 112. வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம் ரெப்போ விகிதம். கேள்வி 113. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த டேஸ் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கிறது. ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கிறது. கேள்வி 114. மாநில கூட்டுறவு வங்கிகள் அரசு பத்திரங்களையும் நிலவள வங்கிகளின் கடன் பத்திரங்களையும் ஈடாக ஏற்று எவ்வளவு மாத கடனை ரிசர்வ் வங்கி வழங்கி வருகின்றது? 15 மாத கடனை. கேள்வி 115. தவறான இணை எது? வட்டார ஊர் வங்கிகள் தொடங்கப்பட்டது 75 சரி. நபார்டு வங்கி தோற்றம் 1982 சரி. இந்திய தொழில் நிதி கழகம் 1948 சரி. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் ICICI பேங்க் எப்போ தொடங்கினாங்கன்னா 1955 ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க ICICI பேங்க். அப்போ தவறானது 4 மட்டும் தவறு. நபார்டு வங்கியின் தலைவர் யார்? நபார்டு வங்கியின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர் தான். கேள்வி 117. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி IDBI. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி IDBI. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி எந்த ஆண்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது? பிப்ரவரி 15, 1976 வரை. கேள்வி 118. பொறுத்துக. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. மாநில தொழில்நிதி கழக சட்டம் இயற்றப்பட்டது 1951. அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு நூல் எழுதியது மில்டன் பிரைட்மேன். வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாட்டு நூலை வெளியிட்டது 1936 வெளியாக இருக்கும் கீன்ஸ் வெளியிட்டிருப்பார் இந்த நூலை. இப்போ சரியானது 1, 2, 4, 3. கேள்வி 119. பின்வரும் கூற்றுகள் தவறானது எது?
தானியங்கி பண வழங்க இயந்திர முறை ஏடிஎம் மிஷின் வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1967 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இங்கே 68 இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. பேடிஎம் ஆரம்பம் 2015 சரி. 500 ரூபாய் 1000 ரூபாய் காகிதம் செல்லாதுன்ட்டு பண மதிப்பு நீக்கப்பட்டது 2015 நவம்பர் 8 சரி. பாரத மகிழா வங்கி எஸ்பிஐயுடன் இணைக்கப்பட்டது 2017 ஏப்ரல் 1. 120 நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிகழ்நிலை வங்கியகம் என்பது இணைய வங்கி என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 121 to 130 கரண்ட் அஃபேர்ஸ். உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தவறான இணை எது? உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் டிசம்பர் 1 சரி. எல்லை பாதுகாப்பு படை தொடக்க தினம் டிசம்பர் 2 தப்பு. டிசம்பர் 1 தான் எல்லை பாதுகாப்பு படை தொடக்க தினம். சர்வதேச மாற்றுத்திறனாளி தினம் டிசம்பர் 3 சரி. இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4. அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 122 2024 ஆண்டுக்கான நியமனங்களில் தவறானது எது? ஐசிசியின் புதிய தலைவர் ஜெய்ஷா தேர்வு சரி. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா சரி. ஐநா சர்வதேச நிதி கவுன்சிலின் தலைவர் மதன் லோகர் சரி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வே ராமசுப்ரமணியன். அப்போ இங்கே தவறானது எதுனா தவறானது எதுவும் இல்லை. கேள்வி 123 ஆண்களுக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? இந்திய அணி. 124 பின்வரும் விருதுகள் தவறானது எது? விளையாட்டு ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருது தமிழ்நாடு பெற்றிருக்கோம் சரி. 2024 ஆண்டுக்கான யுனெஸ்கோ விருது தஞ்சை பெரிய கோயிலானா கிடையாது, கும்பகோணம் கோயிலுக்கு கிடைச்சிருக்கோம். தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. அதே 2024 ஆண்டுக்கான வைக்கம் விருது தேவனூரா மகாதேவாவுக்கு கிடைச்சிது. உலகின் 7 மிக உயரமான சிகரம் ஏறி இளம்பெண் காமியா. கேள்வி 125 உலகிலேயே முதல் முறையாக அதிநவீன முறையில் மூளையின் முப்பரிமாண படங்களை எடுத்த எந்த ஐஐடி வெளியிட்டிருக்கு? சென்னை ஐஐடி. கேள்வி 126 ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். புற்றுநோய்க்கான தடுப்பூசி உருவாக்கியுள்ள முதல் நாடு ரஷ்யா. கேள்வி 127 யுனெஸ்கோ எந்த மாநிலத்தை சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக அறிவித்துள்ளது? யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தை சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக அறிவிச்சிருக்காங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால தான். இந்தியாவின் முதல் யோகா கொள்கை உருவாக்கிய மாநிலம் உத்தரகாண்ட். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் எங்கு தொடங்கப்படுகிறது? இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் உத்தரப்பிரதேசம். கேள்வி 130 பின்வரும் நிகழ்வு தவறானது எது? எண்ணும் எழுத்து திட்டம் தொடக்கப்பட்டது 2023 தந்திருக்காங்க தப்பு. எண்ணும் எழுத்து திட்டம் 2022 ஜூன் 13 தொடங்கியிருப்பாங்க எண்ணும் எழுத்து திட்டம். அப்போ தவறான இணை ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. உங்கள் தொகுதி முதலமைச்சர் தொடக்கம் 2023, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட தொடக்கம் 2023 செப்டம்பர் 15, மக்களை தேடி மருத்துவ திட்டம் 2021 ஆகஸ்ட் 5 தொடங்கியிருப்பாங்க கிருஷ்ணகிரியில் சூளகிரியில். ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவே. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் 12th எக்கனாமிக் நியூ புக் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.